இந்தியாவில் இணைய மோசடிகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் இந்த மோசடிகள் நடக்கின்றன. வாட்ஸ்அப் இந்தியாவில் 400 மில்லியன் பயனர்களுடன் மிகவும் பிரபலமாக உள்ளது. இதனால் மோசடி கும்பல்கள் எளிதாக மக்களை குறிவைப்பதற்காக இந்த சேவையை பயன்படுத்துகின்றன. 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் வாட்ஸ்அப் மூலம் 43,797 மோசடி புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் டெலிகிராம் மூலம் 22,680 மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் 19,800 புகார்கள் வரும் வகையில் மோசடிகள் அதிகரித்துள்ளன. இந்த மோசடி முறையில் மோசடி நபர்கள் உங்கள் நெருங்கிய நண்பர் அல்லது உறவினராக பிரீடெண்டிங் செய்து தற்செயலாக ஓடிபி கேட்டுக்கொள்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் உங்கள் வாட்ஸ்அப் கணக்கில் உள்நுழைந்து உங்கள் தகவல்களை திருடுகிறார்கள். இந்த செயல்கள் மிகவும் ஆபத்தானவை. ஏனென்றால் அவர்கள் உங்கள் வங்கி கணக்குகள், தனிப்பட்ட தகவல்கள், உரிமைகளை எளிதாக திருடுகின்றனர். வாட்ஸ்அப் பல்வேறு பாதுகாப்பு செயல்பாடுகளை வழங்குகின்றது. அதில் முக்கியமானது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இந்த அமைப்பை செயல்படுத்தினால் உங்கள் கணக்கின் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தப்படும். இது நீங்கள் மட்டுமே அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு பின்னை வழங்குகிறது. அதனால் மற்றவர்கள் உங்கள் கணக்கில் உள்நுழைய முடியாது. இதனால் மோசடி நபர்கள் உங்கள் கணக்கை எளிதாக அணுக முடியாமல் போகின்றனர். மேலும் எப்போதும் உங்கள் ஓடிபி குறியீடுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் தொலைபேசியிலிருந்து வந்த எந்த ஒரு ஓடிபி குறியீட்டை ஒருவரும் கேட்டால் அதை புறக்கணிக்க வேண்டும். வாட்ஸ்அப் உங்களுக்கு புஷ் அறிவிப்புகள் அனுப்பும் போது நீங்கள் அவற்றை கவனமாக பரிசோதிக்க வேண்டும். புதிய சாதனத்தில் உள்நுழையும் போது வாட்ஸ்அப் உங்களுக்கு உடனடி அறிவிப்பு அனுப்பும். இதனால் மோசடி நபர்களின் முயற்சிகளை தடுப்பது எளிதாக இருக்கும். பொதுவாக பிஷிங் மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மோசடி நபர்கள் வாட்ஸ்அப் அல்லது வங்கிகளின் பெயரில் போலி செய்திகளை அனுப்பி உங்கள் தனிப்பட்ட தகவல்களை திருட முயல்கிறார்கள். வங்கியிலிருந்து வந்த ஏதேனும் மெசேஜ், சரிபார்ப்பு குறியீடு கேட்கும் வாட்ஸ்அப் மெசேஜ்கள் போன்றவற்றை எப்போதும் கவனமாக பரிசோதிக்கவும். இணைப்புகளை கிளிக் செய்யாமல் உங்கள் தகவல்களை எவருடனும் பகிராமல் இருக்க வேண்டும். இது உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும். இந்த எளிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக ஊடகங்களில் மோசடிகளை தவிர்க்க முடியும்.